மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா மூத்த தலைவருமான பொன் ராதாகிருஷ்ணன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்தோம். இதன் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்புகளில் விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ஸ்டாலின் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 மாதங்களே உள்ள நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தல் தேதியானது இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இது குறித்து பேசுவதற்காக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி நம்மோட இருக்கார். அவர்கிட்ட சார் வணக்கம். தற்போது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? முன்னேற்பாடு பணிகள் எல்லாம் ஒரு அளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம சென்னை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், நம்ம வாக்குப்பதிவு சதவீதம் மற்ற மாநிலத்தில் மற்ற ஊர்ல இருந்து கம்மியா தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இப்ப விழிப்புணர்ச்சி பிரச்சாரம் எல்லா பகுதியில் சென்னையில நிறைய பண்ண போறோம். எதுக்கு ஸ்கூல் குழந்தை வச்சு விழிப்புணர்ச்சி பிரச்சாரம் பண்றோம்னா, ஸ்கூல் குழந்தை கிட்ட என்ன சொல்லிருக்கோம்னா, அவங்க அப்பா அம்மா அது ஓட்டிங் டேல வீட்டில் இருக்கக்கூடாது, ஓட்டு போட்டு வரணும். நமக்கு அனைவருக்கும் தெரியும், நம்ம குழந்தை பேச்சு எல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஸ்கூல்ல வச்சுட்டு இதை பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்கோம். சரி, வேற என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் சார் இந்த தேர்தலுக்காக தேர்தல் ஆணையம் சார்பில் பண்ணப்பட்டிருக்கு? இந்த தேர்தலில் இப்போவே ஐடி சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் சென்னை தான் ஐடி தலைநகரம், இந்தியாவோட ஐடி தலைநகரம். அதனால இந்த தேர்தலில் ஐடி சம்பந்தமாக புதுசா நிறைய வசதி இருக்கும். இப்ப நீங்க ஓட்டு போட்டு அங்கே பூத்துல போய் காத்திருக்க வேண்டாம், முதல்ல SMS அனுப்பிச்சு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, அரசியல் கட்சிகள் கூட அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் RO ஆபீஸ்ல போய் பர்மிஷன் காத்திருக்க வேண்டாம், ஆன்லைன் மூலமாக பர்மிஷன் கொடுக்கறதுக்கு ஏற்பட்டோம். அதே மாதிரி நிறைய வசதிகள் ஐடி மூலமாக அவங்களுக்கு சௌரியத்துக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். சார், இந்த ப்ரீடேட்டட் உத்தரவுகள், அதாவது முன்தேதியிட்ட அறிவிப்புகள்லாம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி அரசுக்கு நீங்க நேற்றைய முன்தினம் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தீங்க. அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இல்ல, அதை பத்தி ஒரு எந்த ஜியோ எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு அப்புறம் இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு இருக்கு MCC படி. ஸோ அந்த வலியுறுத்தி எல்லாருக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கோம். தேர்தல் தேதி இன்னும் ஒரு சில நாட்கள்ல அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. அது அதிகாரப்பூர்வமா தேர்தல் ஆணையம் வெளியிட போகுது அப்படின்றது நடைமுறையில் இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இன்னும் எத்தனை நாள்ல இருக்கு சார்? இல்ல, வாய்ப்புனா இது ஒரு ஸ்பெகுலேஷனா தான் இருக்கும். நம்ம தேதி அறிவிக்க முன்னாடி கொஞ்சம் பிரஸ் கான்பரன்ஸ் கூப்பிடுவாங்க. பிரஸ் கான்பரன்ஸ் கூப்பிடணும்னா உங்களுக்கு தேதி அந்த எப்போ அறிவிக்க போறாங்க தெரிஞ்சிடும். அந்த அடிப்படையில் நம்ம சொல்லுவோம். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் தயாராக உள்ள நிலையில் தேர்தல் தேதி என்று அறிவிக்கப்பட்டாலும் அதனை நடத்த தேர்தல் ஆணையம் தயாராக உள்ளதாகத்தான் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு பிரபுவுடன் ஸ்டாலின்.